அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விசும பயனாளர்களுக்கான மிக முக்கியமான அதே போல சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். செய்தி என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இது போன்ற நலன்புரி திட்டங்கள் சம்பந்தமாக, அரசாங்க கொடுப்பனவுகள் சம்பந்தமாக, அதே போல புத்தம் புதிய செய்திகள், உடனுக்குடனான செய்திகள் சம்பந்தமான விடயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இனி அந்த நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கான அல்லது 3வது மாதத்துக்கான அஸ்விசும கொடுப்பனவுகள் இன்று வங்கி கணக்குகளை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கான தொகை அப்படின்னு சொன்னா 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள். 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை நலன்புரி நன்மைகள் சபை இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்று காலை அல்லது சற்று முன்னர் அந்தந்த பயனாளர்களுடைய கணக்குகள்ல வரவு வைத்திருக்கிறது. 1ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இதுவரைக்கும் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படல. இருந்தாலும் இன்று மாலை அல்லது நாளைய தினத்தில் பெரும்பாலும் வரவு வைக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் திங்கட்கிழமை காலையில 1ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதாவது உங்களுடைய வங்கி கணக்குகள் எந்தெந்த வங்கிகள்ல திறக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வங்கிகளின் நடவடிக்கைகளுக்கு அமைவாக தான் இந்த தொகைகள் வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இன்று அல்லது நாளைய தினத்தில் பெரும்பாலும் 1ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்குது. அதே போல 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கு இன்று தொகையை அல்லது கொடுப்பனவு வங்கி கணக்குகள்ல வரவு வச்சிருக்கிறாங்க. இந்த தொகையை நீங்க பெரும்பாலும் 12ஆம் திகதியிலிருந்து அல்லது 12ஆம் திகதிக்கு பின்னர் வங்கிகளில் இருந்து மீள பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர், அதாவது 12ஆம் திகதிக்கு முன்னர் இந்த தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் கிட்டுமாக இருந்தா அது சம்பந்தமான விஷயங்களையும் என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக நாங்க உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கிறோம். அதே போல நாங்க சொல்லியிருந்தோம், மனக்குறைவுகளை பதிவிட்டவங்க, அது மாத்திரமல்லாமல் தகவல்களை புதுப்பிச்சவங்களுடைய வீடுகளுக்கு நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது நலன்புரி நன்மைகள் சபை அஸ்வசும பயனாளர்கள் அனைவருடைய வீடுகளுக்கும் மீளவும் போய் அவர்களுடைய தகவல்களை மீளாய்வு செய்யறதுக்கு தீர்மானிச்சிருப்பதாகவும் அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது. எனவே மனக்குறைகளை பதிவிட்டவர்கள் அல்லது புதிதாக பதிவு செய்தவர்கள் அல்லது தகவல்களை புதுப்பிச்சவங்க மாத்திரமல்ல, எல்லோருடைய அஸ்வசும பயனாளர்கள் அனைவருடைய வீடுகளுக்கும் வருகை தந்து மீள் பரிசோதனை செய்வதற்கு அல்லது தகவல்களை புதுப்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அல்லது மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் நலன்புரி நன்மைகள் சபை முன்னெடுக்க இருக்கிறது அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். எனவே இது போன்று அஸ்விசும தொடர்பான தகவல்கள், புதிய செய்திகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டால் உடனடியாக ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கிறோம் அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது உடனுக்குடன் இது தொடர்பான தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.